செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு உரிமை கோரிய முஸ்தபாவின் பணம் அது இல்லை என்பது அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல முஸ்தபா என்பவர் அந்த பணம் தன்னுடைய பணம் என்ற உரிமை கோரியிருந்தார். குறிப்பாக இந்த பணம் அப்போது திருநெல்வேலியில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுடைய பணம் என்ற கோணத்துல காவல்துறை விசாரணை நடத்தினார்கள். ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் திடீரென முஸ்தபா என்பவர் ரயில்வேல கேண்டீன் நடத்தி வரக்கூடிய முஸ்தபா என்ற நபர் இது தன்னுடைய பணம் என்ற உரிமை கோரியிருந்தார். அவரிடம் இது குறித்து சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் மோசடியாக இந்த பணத்தை உரிமை கோரியதை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பணம் அவருக்கு சொந்தமான பணம் இல்லை என்பதை சிபிசிஐடி விசாரணையில போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முஸ்தபாவிடம் யாரெல்லாம் பேசியிருக்கார்களோ அவர்களுடைய பட்டியலை எடுத்து சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நன்றி கோகுல்.